உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உங்களோட வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்வார். இன்றைய நாளில் இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் இன்றைய நாளில் உங்களுக்காய் ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசித்து உங்களுக்காய் செபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து இந்த செய்தியை கேட்டு ஜெபம் செய்து கொள்ளுங்கள். அற்புதத்தை காண்பீர்கள். சங்கீதம் 121 அதிகாரம் 3 வசனம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லையாம், உறங்குவதும் இல்லையாம். அது எங்களை காக்கிறவர் உறங்க மாட்டாராம். ஆகவே தேவன் நித்திரையானார் என்றா உலகத்தின் நிலைமை என்ன? ஆதலால் தேவன் உறங்குவதும் இல்லை, ஒன்றுமே செய்ய மாட்டார். என் நேரம் அவர் விழித்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் தேவனாய் இருக்கிறார். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை நெப்போலியன் என்கிற அந்த மன்னனுடைய நாட்களிலே அவருடைய இராணுவத்தை சேர்ந்த படை வீரர்கள் அவருடைய அரண்மனையை சுற்றி பாதுகாப்பாக இருப்பார்கள். ஒரு நாள் ராத்திரியிலே இராணுவம் எப்படி பாதுகாப்பு கடமையில் இருக்கிறது, எதிரிகள் நுழையக்கூடிய இடைவெளிகள் எதுவும் இருக்கிறதா, அல்லது தன்னுடைய படை வீரர்கள் சரியாக காக்கிறார்களா என்று பார்க்கும்படியாய் மாறு வேடம் அணிந்து மன்னர் நெப்போலியன் தன்னுடைய படைகள் இருக்கிற இடங்களுக்குள்ளே இரகசியமாய் நுழைந்தார். அப்படியே பார்த்து கொண்டு வந்தார். பல படைவீரர்கள் விழித்திருந்து அந்த ராத்திரியிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல காவல் காக்க வேண்டிய படைவீரன் நித்திரையாகிவிட்டார். நித்திரையாகி அவர் ஒரு கடிதம் ஒன்று அதில் எழுதி வைத்துவிட்டு அப்படியே அவர் நித்திரையாயிட்டார். காவல் காக்கவில்லை. அந்த காலத்து சட்டத்தின்படி அவரை நெப்போலியன் சிரச்சேதம் செய்து கொண்டு போடுவார். அந்த கடிதத்திலே எழுதி இருந்தது என்னவென்றால், எனக்கு இவ்வளவு கடன் தொகை இருக்கிறது, இவ்வளவு கடனை நான் செலுத்த வேண்டும். என்னால் எனக்கு வருகிற வருமானத்தினால் இந்த கடனை செலுத்த என்னால் முடியாது. ஆகவே இந்த கடனை எனக்காக யார் செலுத்தி தீர்ப்பார்கள் என்று சொல்லி எழுதிவிட்டு கவலையில் அவர் இராணுவ வேலையை பார்க்கறத மறந்து அப்படியே தூங்கிவிட்டார். நெப்போலியன் அவ்விடத்துக்கு வந்து அந்த கடிதத்தை எடுத்து வாசித்து விட்டு அந்த கடிதத்துக்கு கீழே நெப்போலியன் எழுதினார், மன்னர் நெப்போலியன் இந்த கடனை செலுத்தி தீர்ப்பார் என்று எழுதி போட்டு நெப்போலியன் கடந்து போய்விட்டார் தன்னுடைய இடத்துக்கு. அந்த சிப்பாய் விழித்து எழும்பினார். பார்த்தார், ஐயோ, காவலாளியா இருக்க வேண்டிய நான் நித்திரையாயிட்டனே என்று சொல்லி பயந்து போனார். உடனே எழும்பி தன்னை சுதாகரித்து கொண்டு பார்த்தா தான் எழுதின கடிதம் அங்கே இருந்தது. கீழே பார்த்தால் இந்த கடனை நெப்போலியன் செலுத்தி தீர்ப்பார் என்று எழுதியிருந்தது. ஐயோ, மன்னர் ராத்திரி வந்திருக்கிறார், நான் நித்திரையாயிருந்தேன், என்னை கொன்று போடுவார் என்று சொல்லி அவர் பயந்து கொண்டிருந்தார். பாருங்கள், ஒரு இராணுவ வீரன் காவலாளி நித்திரையாய் இருக்கிறது அவருடைய மன்னர் கண்டுபிடிக்கிறார். ஆனால் நம்முடைய தேவனோ உறங்காமல் காக்கிறார். இந்த மன்னனுக்கு இந்த காவலாளி காத்திருந்த வழியால எதிரி படைகள் வந்திருக்குமானால் இலகுவாய் நுழைந்து அந்த மன்னனை கொன்றிருப்பார்கள் அல்லது பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள். இப்படிப்பட்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் உறங்காமல் இருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. தேவனுக்கு நித்திரையே கிடையாது. தேவன் நித்திரை கொள்ளாமல் உங்களை பாதுகாப்பார். ஒரு இராணுவ அதிகாரியை கவனித்து பாருங்கள், அவர் தேசத்தை பாதுகாப்பார். ஒரு போலீஸ் அதிகாரியை பாருங்கள், அவர் பாதுகாப்பார். ஆனால் அவங்க 2 பேரும் தூங்குவார்கள், உறங்குவார்கள். தங்களோட வாழ்க்கையின்படி எல்லா காரியங்களையும் செய்வார்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் அப்படி இருப்பார்கள். தேவனை கவனித்து பாருங்கள். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார், மறுநாள் காலையிலே அவர் வியாதியஸ்தரை சுகமாக்கி கொண்டிருந்தார் என்று.
இன்று இப்படிப்பட்ட சூழ்நிலையை கவனித்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையை பாதுகாக்கும்படி வைக்கப்பட்டவர்கள் நித்திரையானால் உங்களுடைய எதிரிகள் உங்களை அழித்து விடுவார்கள். அதே போல தேவன் உங்களை பாதுகாக்கிறார். உறங்காமலும் தூங்காமலும் இருந்து அவர் உங்களை பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் உன் காலை அவர் தள்ளாட விடமாட்டார். ஆகவே எங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு காரியம், வியாதி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, பல நெருக்கடி, படிப்புல பிரச்சனை, வேலை பிரச்சனை, திருமண பிரச்சனை, பல பிரச்சனைகள்னாலே ஜனங்கள் நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலத்தை குறித்து நாங்கள் கவனிக்கிறோம். ஆண்டவர் எங்களை பாதுகாக்க விரும்புகிறார். இப்படி பாதுகாக்க விரும்புகிறார், தூங்காமல் உறங்காமல் இருந்து பாதுகாக்க விரும்புகிறார். ஒரு முறை ஒரு உலகத்திலே மிக பலமான வல்லமையுள்ள ஒரு தேசத்திலே ஒரு ஜனாதிபதி வாகனத்திலே பிரச்சாரத்துக்காய் அப்படியே வந்து கொண்டிருந்தார். திரளான மக்கள் அவரை சூழ்ந்து நின்றார்கள். அவருடைய விசேஷித்த பாதுகாப்பு படை அவரை சுற்றி இல்லையான் மொய்ப்பது போல மொய்த்து கொண்டே இருந்தது. அவர் வந்தார். உலகத்திலே அந்த நாட்டு தலைவருக்கு மாத்திரம்தான் இவ்வளவு பாதுகாப்பு உண்டாகும். ஆனால் அங்கே அந்த காவலாளிகள் இருந்த நேரத்தில் கூட ஏதோ ஒரு வழியால் ஒரு மனிதன் அந்த தலைவரை கொன்றுவிட்டான். அந்த காவலாளிகளால் அவர்களை காக்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் காக்காவிட்டால் நகரத்தை காக்கிறவர்களின் பிரயாசம் விருதா. தேவன் அந்த ஜனாதிபதியை காக்காவிட்டால் அவரை யாருமே பாதுகாக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷர்கள் காக்கிறது ஒரு கொஞ்சம்தான். தேவன்தான் இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் விழித்திருந்து உங்களை பாதுகாக்கிற தெய்வம் இயேசு. அவர் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா? அவர் உங்களோட வாழ்க்கையில் இல்லாதனால தான் நாளில் எல்லாவற்றையும் இழந்த நிலை, பாதுகாப்பற்ற நிலை, ஆசீர்வாதங்களை இழந்த நிலைமை, வேலையை இழந்த நிலைமை, பணத்தை இழந்த நிலை, இருந்த சொத்துக்களை இழந்த நிலைமை, வீட்டை இழந்த நிலைமை, கணவனை இழந்த நிலை, மனைவியை இழந்த நிலை, பிள்ளைகளை பெற்றாரை இழந்த நிலை, எல்லாவற்றையும் பறி கொடுத்து விட்டு ஒரு பட்ட மரம் போல தனித்து நிற்கிற சூழ்நிலை ஏன்? உங்களை பாதுகாக்கிற, இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் இருந்து பாதுகாக்கிற தெய்வம் உங்களோடு இருந்திருந்தால் இவைகள் உங்களுக்கு நடந்திருக்குமா? ஆகிலும் இன்றைய நாளிலே உங்களை காக்கும்படி இயேசு விரும்புகிறார். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முதல் உலகத்தில் வந்து உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், இப்பொழுது இருக்கிற துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்றி சிலுவை மேல் அவர் சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களை நேசிக்கிறார். உங்களை தூங்காமல் உறங்காமல் இருந்து பாதுகாக்க விரும்புகிறார். அவருடைய பாதுகாப்புக்குள்ள வர விரும்புவீர்களானால் நீங்கள் இன்றைய நாளில் நாம் உங்களுக்காய் செய்ய போகிற பிரார்த்தனையில நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். விரும்பினால் அது உங்களோட வாழ்க்கையில தேவ பாதுகாப்பை தரும். அப்பொழுது உங்களோட வாழ்க்கையிலே துன்பங்கள், இழப்புகளில் இருந்து நீங்கள் தப்பி காக்கப்படுவீர்கள். என்னோடு சேர்ந்து நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே, எனக்குள்ளே வாரும். நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தமாக்கும். இயேசுவே, எனக்கு நித்திய ஜீவனை தாரும். ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கார் என்று வேதம் சொல்லுகிறபடி என் காலை தள்ளாட விட்டாதபடி என்னை நீர் காக்கும்படியா, உறங்காமல் காக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நித்திய ஜீவனையும் எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை காப்பார். அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும். பிதாவே, இந்த செய்தியை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பு செட்டைகளுக்குள்ள மறைத்துக் கொள்ளும். தூங்காமலும் உறங்காமலும் இருந்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அப்பொழுது அவருடைய கால்கள் தள்ளாடாதபடி அவங்களோட வாழ்க்கையிலே ஸ்திரமாய் நிற்பார்கள். அப்படியாய் ஆசீர்வதி நீர் அப்படி செய்கிறதுக்காய் உமக்கு கோடி கோடி நன்றி தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். மாணவர்களே, இயேசு உங்கள் கால்களை தள்ளாட விட்டாமல் காப்பார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.